அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பி/இ ரேஷியோ பற்றி பேசாத ஃபினான்ஷியல் அட்வைசரே கிடையாது. நானுமே தொடர்ந்து பி/இ ரேஷியோ பார்க்குறோம். ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸை செக் பண்ணணும் அப்படின்னா, அதோடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடனே அந்த ஸ்டாக்கோடைய பி/இ ரேஷியோ எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது 20ல் இருந்தால் அது ஃபேர் வேல்யூ, 20க்கு கீழே இருந்தால் வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ராயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஆனால் நம்ம சேனலில் உள்ள எல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மற்றும் அதர் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால், இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் ரிலேட்டட் கால்குலேஷனில் அல்லது ஏர்னிங்ஸ் பேஸ்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். ஏன் கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். கேஷ் ஃப்ளோவிலேருந்து உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போய் வெரைட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முன்னாடியே அதை எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ பதிவு இந்த பி/இ ரேஷியோவில் இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்ல போகிற ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு வாரன் பஃபட் ஏன் ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு. இதில் ஏன் ROE ROCE நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோ பதிவு. ரொம்ப டூ மச்சாக பேசுகிறேன்லாம் யோசிக்க வேணாம். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி அல்லது ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாப் லெவல் பாட்டம் லெவல் 2 கேட்டகரியாக பிரித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன தான் பாட்டம் லெவல் சூப்பராக இருந்தாலும் ப்ரொமோட்டரோடைய நியாயத்தன்மையும் மேனேஜ்மெண்ட்டோடைய எஃபிஷியன்சியும் அவங்களுடைய க்ரெடிபிலிட்டியும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்காமல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த செக்டரில் இருக்கிறாங்க, என்ன ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பொட்டென்ஷியல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, அவங்களுடைய கம்பிட்டன்சி லெவல் அது கரெக்டுங்களா, பொட்டென்ஷியல் க்ரோத், இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும். அதான் டாப் லெவல் அனாலிசிஸ். அது இல்லை அப்படின்னா கம்பெனி ஆகோ ஓகோன்னு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கடன் இருந்தாலும் போயிடும்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இதில் ஒரு போர்ஷன் பாட்டம் லெவல் அனாலிசிஸில் ஒரு போர்ஷன் தான் இந்த பி/இ ரேஷியோ, ROE ROCE. இதில் நீங்கள் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் ROE ROCE இம்பார்ட்டன்ஸ். வாரன் பஃபட் அவங்களே ROEக்கும் ROCEக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு குயிக்காக சொல்ல போகிறேன். இப்போ நான் பேச போகிறது பி/இ ரேஷியோ. ஆல்ரெடி பேசிட்டேன். ஸ்டாக் ப்ரைஸை ஏர்னிங்ஸ் பர் ஷேரால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் பி/இ ரேஷியோ. அது 20க்கு கீழே இருந்தால் நல்ல வேல்யூவேஷன் ஜோன். 20ங்கிறது ஃபேர் ப்ரைஸ். கரெக்டுங்களா? அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அந்த 20ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் ROEக்கும் ROCEக்கும். ROEங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% அல்லது அதுக்கு மேலே இருந்தால், சரிங்களா, பி/இ ரேஷியோவில் 20க்கு கீழே இருந்தால் வேல்யூவேஷன். இங்கே ROEங்கிறது 20%க்கு மேலே இருந்தால் அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு அப்படிங்கிற அந்த ஒன்லைனரையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ROEயை கரண்ட் வருஷத்தோட மட்டும் செக் பண்ணக்கூடாது. ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு எடுத்து அதோடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 வருஷத்துக்கு மேலேயும் 20%க்கு மேலே இருந்து அப்போ உங்களுடைய பி/இ ரேஷியோ 20க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அற்புதமாக ஸ்டாக்கை பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பீஸில், இந்த ஸ்கோப்பில் நான் சொல்கிற விஷயம். புரியுதுங்களா? எப்போவுமே எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தாலும் ஹோலிஸ்டிக்காக வாங்கணும். சும்மா ஸ்க்ரீனரில் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்கக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பேசின எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லா பெராமீட்டரையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஃப்ளா இருந்தால் நம்ம சொல்லி கொடுக்குற அந்த ஏரியாவிலலாம் லைட் அடித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிடும் இந்த இடத்துல இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். அப்படி தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண முடியும். அதனால தான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஏரியாவே ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம்.
சரிங்களா? பிபிஐ ரேஷியோ மட்டும் பார்த்து வாங்குவேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே இதெல்லாம் செக் பண்ணியிருப்பேன், அல்லது அனுபவபூர்வமாக அது ரொம்ப சூப்பரான கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனிக்கெலாம் வந்து டூ மச்சாக போய் டெப்ட்டு சால்வன்சி ரேஷியோலாம் செக் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. டிசிஎஸ் மாதிரி கம்பெனிக்கெலாம் வந்து கடனே கிடையாது. பிபிஐ ரேஷியோக்கு கீழே இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டரு நிஃப்டி 50ல் இருக்குது அப்படின்னா நான் பிபிஐ ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு வாங்கிடுவேன். புரியுதுங்களா? ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. அதனால தான் எல்லாருமே பிபிஐ ரேஷியோ பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆர்ஓஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20க்கு மேலே இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் தான் ஆர்ஓசியும் 20க்கு மேலே இருக்கணும். அது கடந்த 10 வருஷத்தில் அந்த ரேஞ்சில் இருந்தால் அது சூப்பர் ஸ்டாக்கு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். வாரன் பஃபட்டுமே இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியையும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் தான் வந்து சூப்பரான இண்டிகேட்டர் கம்பேர் டு இபிஎஸ் அல்லது பிபை ரேஷியோவை விட அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பிளைண்டாக பிபை ரேஷியோ 20 அல்லது 20க்கு கீழே இருந்தால் வேல்யூவேஷன் ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிபை ரேஷியோ 20 கீழே உள்ள ஸ்டாக்கே கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. ஆனால் 20க்கு கீழே இல்லாமல் 4 PE 2 PE அப்படின்னு இருக்கிற ஸ்டாக்கை பிடிக்கிறதுலையும் இஷ்யூ இருக்குது. புரிஞ்சுக்கங்க, அந்த ஒன்லைனர் சொல்லதுனால அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகாது. சில சமயம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பிபை ரேஷியோ 20 இல்லையேப்பா இந்த செக்டரில் ஒரு ஸ்டாக் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப புல் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் யூஃபோரியாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கே கிடைக்காது. பாயிண்ட் நம்பர் 1. அந்த சமயத்தில் உங்கள் கேஷை அமைதியாக பார்க் பண்ணி அவுட் சைடு வச்சுட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குறதே உச்சிதம். இல்லை அந்த செக்டரே அல்லது அந்த செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்குமே கடந்த ஒரு 15-20 வருஷமாக அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பிஇ கூட இந்த கரண்ட் பிஇயை கம்பேர் பண்ணணும். அப்போ அதில் ஏதாவது வேல்யூவேஷன் ஜோன் இருக்கா? ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பீக்கில் இல்லாமல் நல்ல கரெக்டாகி இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட கம்மியாக இருக்குது, கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற பேராமீட்டர்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பிடிக்கலாம். புரியுதுங்களா? அல்லது அந்த 20 PEக்கு மேலேயே இருந்தாலும் அந்த செக்டர்லேயே டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும்ல, அல்லது மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து என்ன மாதிரி பிபை ரேஷியோ கொடுக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? பிளைண்டாக வந்து 20 அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ்லைன். அதாவது என்னென்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், 20ங்கிறது வந்து ஆர்ஓஇ அதாவது 20% ஆர்ஓஇ 20% ஆர்ஓசி இருக்கிறது வந்து சூப்பர். அது 10 வருஷத்துக்கு இருக்குன்னா ரொம்ப சூப்பரான கம்பெனி. அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் லைனே பண்ணணும். ஆனால் உங்களால் ஸ்டாக்கே கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்டருக்குள்ளே உள்ள ஸ்டாக்கில் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கலாம். அது ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே, நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளவு வந்து அந்த கம்பெனி சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு. அதுதான் வந்து இபிஎஸ். இப்போ இந்த இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்கினுடைய ப்ரைஸை வந்து மேலே ஏற்றுவாங்க. உதாரணமாக இந்த வருஷம் 10 ரூபா இபிஎஸ்னால் அடுத்த வருஷம் வந்து 11 ரூபா இபிஎஸ்னால் 10% வந்து அந்த கம்பெனி வந்து குரோத்தை காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினப்பாங்க. இந்த இபிஎஸ் வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா ரொம்ப சூப்பர். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய காசு டபுள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளைண்டாக யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் உங்களை வந்து இந்த இண்டிகேட்டரில் உள்ள ஃப்ளாவில் இருந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது. 100 ரூபா வச்சு 10 ரூபா இந்த வருஷம் சம்பாதிக்கிறீங்க. அப்போது உங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு 10 ரூபா, சரிங்களா? அப்போ 10%. ஆனால் அந்த 10 ரூபா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்ததை மறுபடியும் உங்கள் பிஸ்னஸ்குள்ளே போடுறீங்க. அடுத்த தடவையும் நீங்கள் வந்து வெறும் 10 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு 10 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை, அதுதான். அதாவது என்னென்னா, வர்ற ஏர்னிங்ஸில் இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே திருப்பி வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாகவோ அல்லது வந்து திருப்பி வந்து பிஸ்னஸுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டை அது கவர் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சூட்சமம். இந்த இடத்துல தான் ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த இண்டிகேட்டரையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நான் உங்களுக்கு ஆர்ஓஇனா என்ன, ஆர்ஓசினா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆர்ஓஇ அப்படிங்கிறது நெட் இன்கம்மை ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஈக்விட்டியால் டிவைட் பண்ணுறது.
அதிலிருந்து 100ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜில் கிடச்சிரும். சரிங்களா? அதுதான் வந்து ஆர்ஓஇ. இப்போது இந்த ஆர்ஓஇயில் என்ன நடக்குது அப்படின்னா, நெட் இன்கம் தான் எடுக்கிறீங்க. நெட் இன்கம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து சம்பாதிக்கிற ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸ்பென்ஸு, டேக்ஸு, டிப்ரிஷியேஷனு அல்லது அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் கழிச்சிருவாங்க. டிப்ரிஷியேஷனுங்கிறது ஒரு மெஷினரி இந்த வருஷம் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 10% வந்து அதோடைய மதிப்பு குறையுது அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி வர்றது தான் வந்து அந்த டிப்ரிஷியேஷன் ஆஸ்பெக்ட். புரியுதுங்களா? ஸோ அந்த நெட் இன்கம்மை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறதா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் உங்களுக்கு ரியல் பர்சன்டேஜ். புரியுதுங்களா? அந்த கம்பெனிக்கு கையில் எவ்வளவு தான் ரியல் ப்ராஃபிட், புரியுதுங்களா, எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை நீங்கள் இன்டைரக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனி வந்து 15% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, 20% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனி சாலிடான கம்பெனி, இன்னமும் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னா நம்ம எதுக்கு எஃப்டியில் கொண்டு போய் காசை போடணும் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்காக எஃப்டிலையும் வந்து போடாமல் இருக்கக்கூடாது, நம்ம பிரித்து அலோகேட் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். ஸோ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படிங்கிறப்போ, ஒரு பிஸ்னஸ் மேனால் தான் வந்து, ஒரு பிஸ்னஸ் கம்பெனியால் தான் வந்து 20% க்ரோத் எல்லாம் 10 வருஷம் காட்ட முடியுது அப்படின்னா வந்து, ஸோ இன்டைரக்டாக நமக்கு ரிட்டர்ன் வந்து எஃப்டியை விட பயங்கரமாக அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது மீனிங். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியே போதுமேப்பா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஏன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்குரிய ஃபார்முலாவை பார்த்துடலாம். அது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸேஷன் டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. புரியுதுங்களா? வருஷம் வந்து எவ்வளவு காசு உள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது மேட்ரு. சரிங்களா? அதுதான் வந்து டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதிலிருந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு, அதாவது என்னென்னா அந்த கம்பெனினால் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வருது, டேக்ஸ் கட்டணும், டிப்ரிஷியேஷன்லாம் அது அடுத்த விஷயம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், 1000 ரூபாய் இந்த வருஷம் போடுறீங்க, அந்த கம்பெனினால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அந்த வருஷத்தில். அடுத்த வருஷம் வந்து 1200 ரூபா போடுறீங்க, 1000 ரூபாய் சம்பாதிச்சப்போ கிடைக்கிற அதே ரேஷியோலையே வந்து 1200 ரூபா போடும்போது என்னால் சம்பாதிக்க முடியுதா அப்படிங்கிறது தான். 1000 ரூபாய்க்கு நீங்கள் 15% சம்பாதிச்சிங்கன்னா 1200 ரூபா போடும்பொழுதும் 1200 ரூபாய்க்கு 15% சம்பாதிக்கணும். அப்போது எபிலிட்டியை சொல்கிறது தான், அந்த கம்பெனிக்கு எபிலிட்டி இருக்கா அதே அளவு சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது அந்த எபிலிட்டியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கழிச்சிட்டு ரியலாக வந்து என்ன தான் அந்த கம்பெனியிலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளவலா கொலன்னு பேசலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து நம்ம உள்ளே போகலாம். இது கூட ஒரு செக்டர் சைக்ளிக்கல் செக்டராக இருக்கும், அல்லது ஒரு செக்டர் ஹை பிஇ செக்டராக இருக்கும், அல்லது மார்க்கெட் இப்போ வந்து ஒரு யூஃபோரியா அல்லது புல் மார்க்கெட் சைக்கிளில் இருக்கும். இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து ப்ளே அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஸ்டாக்கை வந்து வாங்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கு வாங்கலாம் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது. அதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து அடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்க.